கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிறிஸ்துவ மக்கள் அநேகர் நம்ம தேவனை எதற்கு தேடுறோம்னா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தான் தேடுறோம். உண்மைதாங்க. மேபி நம்ம வெளியே சொல்லாம இருக்கலாம். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன மாரி ஜெபங்கள் நம்ம ஜெபிக்கிறோன்ட்டு. நம்ம போடுற பெட்டிஷன்ஸ் என்னவா இருக்குன்னு நீங்க பாருங்களேன். நம்ம நெறைய லிஸ்ட் வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அத ஒரு தடவ நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிரும். நம்ம என்ன மாரி காரியங்கள் நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கிறோன்ட்டு. எல்லாமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தாங்க நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா கடவுள் அழகா சொன்னார் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதன் நீதியும் தேடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லி மத்தேயுல அழகா ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்லியிருந்தாலும், அதன்படி வாழ்ந்தவர் வந்து ஆபிரகாம் தாங்க ஆக்சுவலா. ஊர் என்ற கல்தேயர் தேசத்துல இருக்கிறார். அவர் ஆல்ரெடி செல்வ சீமானங்க ஆக்சுவலா. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கிருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஆடு, மாடு, சம்பத்து, வேலையாட்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு தான் அவர் கிளம்புறாரு. ஆல்ரெடி ஒரு பெரிய பணக்காரர். ஆனா, கடவுள் அவர மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்களேன். அந்த வசனத்த வாசிக்கிறேன். நீங்க ஆதியாகமம் 12:2 நீங்க வாசிச்சீங்கன்னா, "நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்" என்றார். ஆல்ரெடி இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தானே. உலகத்தின் பார்வையில ஆபிரகாம் ஆல்ரெடி பணக்காரர். செல்வ சீமான். ஆனாலும் கடவுள் எதற்குங்க அவள ஆசீர்வதிக்கணும்? கடவுளுடைய பார்வையில இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் மண்ணுக்கு சமானம். அது குப்பைக்கு சமானம். அதனால தான் அவர் ஆபிரகாம பார்க்கிறாரு. ஆபிரகாம பார்க்கும்போது அவர் ரொம்ப ஏழையா தெரிகிறார். ஏன்னா, இவ்வளோ காலங்கள் அவர் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் தேவனுடைய சித்தத்த அவர் நிறைவேற்றவே இல்ல. கடவுள் கூப்பிடுற வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தின் காரியத்துல சம்பத்துக்காக சம்பாரிச்சு கொண்டிருக்கிறார். பணம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆஸ்தி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனா கடவுள் பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து ஏழையா தெரியுறார். அதனால தான் அவர் சொல்றாரு, "நீ வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் பேரை பெருமைப்படுத்துறேன். இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன்" அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எதற்காகன்னா அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு. இல்ல, ஆபிரகாம் மூலியமா ஒரு ஒரு பக்தி உள்ள சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததி வரணுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தேவன் வந்து ஆபிரகாம வந்து ஒரு என்ன பண்றார், பிரிச்சு வேறு பிரித்து எடுக்கிறார். அதுதாங்க ஆசீர்வாதம். இல்ல, நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது தேவன் கொடுக்கிறது தான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எந்த மாரி ஆசீர்வாதத்த கடவுள்ட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? தேவனிடத்துல கேட்கிறோமா? கடவுளே, உம்முடைய சித்தம் என்ன கடவுளே? இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு உம்முடைய சித்தம் என்ன? அந்த சித்தத்த அறிந்து கொண்டு நான் அதற்காக நான் ஜெபிக்கணும். இல்ல, எனக்கு ஒரு ஊழியம் நீங்க குடுத்துருக்கீங்க கடவுளே. அந்த ஊழியத்த நான் செய்யணும். அதற்காக எனக்கு ஆவியின் வரங்கள கொடுங்க. ஒரு இடத்துக்கு போக சொன்னா, போய் உமது வார்த்தைய சொல்றதுக்கு எனக்கு பெலத்த குடுங்க. நான் ஒரு இடத்துல நான் வாழ்கிறேன். அந்த இடத்துல உமக்கு சாட்சியாய் வாழ, நான் பாவத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு எனக்கு ஆவியானவர் பெலத்த குடுங்க. அப்படி நம்ம கேட்கிறோமா? இல்ல வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்த கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? ஆபிரகாம் கேட்கிறார். நீங்க வந்து ஆபிரகாம கடவுள் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆனாலும் ஆபிரகாமுக்கு தெரியுது, என்ன என் மூலியமாய் ஒரு சித்தம் தேவனுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவர் கடவுள்ட்ட ஒரே ஒரு பிரேயர் தான் பண்றார். அந்த பிரேயர் நான் உங்களுக்கு வாசிக்கிறேனே. ஆதியாகமம் 15:2 வாசிச்சீங்கன்னா, அதற்கு ஆபிராம், "கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே." எவ்வளோ ஒரு அழகான பிரேயர் பாருங்க. கடவுள் சொல்லி கூப்பிட்டு வந்தார். "என்னை வந்து தனியா பிரிக்கிறீங்க. உமக்கு ஏற்ற ஒரு சந்ததியாய் பிரிக்கிறீங்கன்னு" சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனத்த குடுத்தார். அந்த தரிசனத்த இன்னும் நிறைவேறலையே கடவுளே! எனக்கு இன்னும் நான் பிள்ளை பெறாமல் இருக்கிறேனே! அதுதான் ஆபிரகாம் கேட்கிறார். ஆபிரகாம் வந்து சொத்து கேட்கல, பணம் கேட்கல. அதெல்லாம் கூட குடுத்துட்டாருங்க. அது எல்லாத்தையும் குடுத்துட்டார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு தெரியுது, என் மூலியமாய் தேவனுடைய சித்தம் இந்த உலகத்துல நிறைவேற வேண்டியது இருக்குது. அதற்காக தேவன் எனக்கு ஒரு குழந்தையை குடுக்குறேன்னு சொன்னாரு. அந்த குழந்தை இன்னும் குடுக்காம இருக்காரே! அத நம்ம கேட்போம்ன்னு சொல்லி ஆபிரகாம் கேட்கிறார். அதனால தான் அழகா ஈசாக்க குடுக்குறாரு. 100 வருஷம் ஆனாலும் சரி, அவர் கொடுத்த வார்த்தைய அவர் செஞ்சு முடிச்சுட்டார் இல்ல. ஈசாக்கு மூலியமா யாக்கோபு வரார். யாக்கோபு மூலியமா தாவீது வரார். தாவீது வம்சத்துல இயேசு கிறிஸ்து வரார். அதுதாங்க சித்தம். இந்த உலகத்தை ரட்சிக்க ஆபிரகாம் மூலியமா இயேசு கிறிஸ்து வரணுங்கிற அந்த ஒரு சித்தத்த நிறைவேற்றுறதுக்கு தான் அன்னைக்கு ஆபிரகாம பிரிச்சார். அந்த ஒரு ஞானம் இருந்தனால தான், அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தனால தான் ஆபிரகாம்னால இந்த உலகத்தின் காரியத்தை கேட்காம தேவனுடைய சித்தத்திற்காக அவர் ஜெபிச்சார். நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? நம்ம இன்னைக்கு கடவுள்ட்ட கேட்போம், கடவுளே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில என்னன்னே எங்களுக்கு தெரியல கடவுளே.
எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. எங்களோடு பேசுங்க கடவுளே. எங்க காதுகள் கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. எப்ப பார்த்தாலும் நாங்க ஒன் வே பெட்டிஷனா போட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்கள தேடி வந்த தேவன் நீங்க தானே. எங்களை நீங்க தானே முன்குறிச்சீங்க. உமது வசனத்தை நீங்க தானே எங்களுக்கு குடுத்தீங்க. அப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க கடவுளே. எனக்கு கிளியரா சொல்லுங்க கடவுளேன்னு நம்ம கேட்கும்போது, கடவுள் அழகா ஒரு திட்டத்த குடுப்பாருங்க. அந்த திட்டத்த பிடிச்சுக்கொண்டு நம்ம வலதுபுறம், இடதுபுறம் சாயாம அவருடைய சித்தத்துக்காக நம்ம ஓடும்போது, தேவன் நம்மில் மகிமைப்படுவார். நம்மள படிச்ச அந்த காரணத்த நம்ம தேவனுக்காக நம்ம செய்து முடிச்சுட்டு இந்த உலகத்த விட்டு போவோம். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அதனால நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தின் காரியத்துக்காக கேட்டுக்கொண்டிருந்தோம்னா, அத விட்டுருவோம். நம்ம இன்னைக்கு என்ன கேட்க போறோம்? உமது சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்க கடவுளே. உமக்காக நான் ஓடுகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்க. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுங்க கடவுளே. நம்ம கடவுள்ட்ட ஒப்பு கொடுப்போம். கடவுள் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த உலகத்துல நாம் இருக்கிறதுக்கும், நமக்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா கடவுள் பார்த்துக்கொள்வார். அத நம்ம கேட்கவே தேவையில்ல. அதனால இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம். நம்ம ஜெபங்களை மாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.